சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா இதுலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஏமாற்றம் தான். எப்படி சொல்கிறது, ஏமாத்துறவங்க அதிகமாக நாட்டில் தான் இருந்திருக்காங்க. அதாவது வெளிநாட்டுக்கு நம்ம சொன்னாவே நம்மளும் ஏமாந்துருவோம், நம்ம சொன்னால் விசா கொடுத்தா அவங்களும் ஏமாந்துருவாங்க, நமக்கு தேவை பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட போய்ட்டு ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னட்ட அந்த நண்பர் என்கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்காப்புல. அண்ணா தயவுசெய்து இவர் கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணா, சவுதியில் தான் இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம்னா. அவர் ஆள் தலைமறைவாக இருக்காப்புலண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த தைரியத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்னா, என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் இருக்கிறீங்களே, உங்களை நம்பி தாங்க அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு தைரியமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த ஏஜெண்ட் எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா கேரளா தான். மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு பலப்பரங்காடுங்கிற ஊர். மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு சரிங்களா, கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு பலப்பரங்காடுங்கிற ஊர். உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவன் சம்மந்தம்னா இன்னொருத்தர் குறை சொல்கிறது தான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், இவன் பொய்யான வீடியோ தான் அப்டேட் பண்ணுறான்னு சொல்லி ஒரு சில பேர் என்னன்னா, கண்டிப்பாக அப்படி நம்ம செய்யணும் எனக்கு அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா, அப்படி நான் செய்யணும். இன்னொருத்தர் தப்பான ஒருத்தர் ஒரு என்னோடய சோசியல் மீடியாவில் காட்டணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. அது தப்புங்கிறது எனக்கே தெரியும். தப்புன்னு பட்டுச்சுன்னா அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போயே நீங்களும் தெரிஞ்சுக்கிடுவீங்க நானுங்கிறது எப்படிங்கிறது. அவரோட ஃபோட்டோ கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏமாந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு விசாவை வச்சுங்க, ஒரு விசா வச்சு 4 பேர் மெடிக்கல் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு விசா வச்சு 4 பேர் மெடிக்கல் போட்டிருக்காங்க. அந்த 4 பேர் மெடிக்கல் போட்டு மெடிக்கல் ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஒருவர்கிட்ட 20,000 மணி, மொத்தம் 4 பேர்கிட்ட 80,000 வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் எந்த ஊருங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, இன்னொருத்தர் பட்டுக்கோட்டை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, திருச்சி. இந்த 4 பேருமே இந்த ஊரை சார்ந்தவங்க தான். இப்போ பணம் அட்வான்ஸும் பண்ணிவிட்டு விசாவும் வரலாமல் மோஃபார்ம் போட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த 4 பேருமே. ஏமாத்தினவர் கேரளா சேர்ந்தவர், மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பலப்பரங்காடுங்கிற ஊர். அதுக்கப்புறம் இவர் எங்கே இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இவர் எங்கே இருக்கா அப்புறம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் அபகாலா இருந்துட்டு அபகாலா ஜித்தாவுக்கு தலைமறைவாயிட்டார். அபகாலா ஜித்தாவுக்கு தலைமறைவாயிட்டார். சவுதி சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் இது மாதிரி ஏமாற்றிட்டான் பண்ணிட்டான், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் நாட்டுக்கு போகாத அளவுக்கு இவனை நான் லாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சவுதியும் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளும் சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்மள்ட்ட தானே உதவி கேட்குறாங்க. அப்போ திரும்ப இதே மாதிரி ஆளை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ அடுத்தடுத்த ஆளை ஏமாற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. சில ஏஜென்ட்டும் சரி, சில ட்ராவல்ஸும் சரி, இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவரை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்களை கடமை தாங்க. நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொண்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவரோட பேர் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். தமிழ் சொல்லுங்க. இவர் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பலப்பரங்காடு ஊர், சொந்த ஊர். ஓகே பாருங்க, மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பலப்பரங்காடு சொந்த ஊர். அடுத்து இன்னொரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். இவருக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய கான்டாக்ட் நம்பரு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இவர் பேர் பார்த்தீங்கன்னா அப்துல்லா நசீர் நவீல்னு போட்டிருக்கு. அப்துல்லா நசீர் நவீல்னு போட்டிருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நாட்டில். அவரோட ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எப்படியா கண்டுபிடிச்சி நீங்கள் தெரிவிக்க வேண்டிய நம்பரு, கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்தேன். அந்த நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிவிச்சிருங்க. இனிமேல் யாரும் ஏமாந்துட வேண்டாங்க, யாரும் தயவுசெய்து ஏமாந்துட வேண்டாம். ஏமாத்துறவங்க எல்லோரும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களோட சகோதரர் யாராவது இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்க யாராவது சவுதி அரேபியாவில் இருப்பாங்க, இல்லை வேறு நாட்டில் யாரோ இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குங்க, விஷயம் இருக்குது, விசா இந்த மாதிரி இருக்குது, அது உண்மையான விசாவா இல்லை பேக் ஐடி விசாவா, நம்ம நம்பி போகலாமா, பணம் கட்டலாம் அப்படிங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ பேர் சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடியா நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்களும் செக் பண்ணணும். அவங்களோட ஐடியா நீங்கள் பர்ஃபெக்டாக செக் பண்ணணும். அதே மாதிரி பேக் ஐடியை போட்டும் சோசியல் மீடியாவில் வேலை வாய்ப்புன்னு சொல்லி அப்டேட் பண்ணுவாங்க. அது ஐடி பேக் ஐடியா இல்லை உண்மையான ஐடியா, அதையும் நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி பணத்துக்காண்டி ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏமாத்துறவர்கள் இருக்கிற வரையும் ஏமாளிகள் இருப்பாங்க தான் நாட்டில், சரிங்களா. அதில் நானும் ஒருத்தன் தான் ஏமாந்துருக்கேன். அது கூடிய சீக்கிரம் இந்த மாதம் லாஸ்ட்டில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். அது எந்த ட்ராவல்ஸு, என்னை ஏமாத்தினாலும் யார், சொந்த ஊர் எங்கே,
இப்போ வந்து சவுதியில் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத ஃபுல் டிடிஎஃப் பயோடாட்டா எல்லாமே நான் எடுத்துட்டேன். வித் ப்ரூஃபோட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் யாருங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா சம்மந்தம்னா ஒருத்தன் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அது வந்து தப்பான ஒரு விஷயம், சரிங்களா? சோசியல் மீடியாவில் வந்து ஒருத்தன் தப்புன்னா நம்ம வந்து குறை சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் அடுத்தவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அவங்க எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் வந்து சம்மந்தம்னா ஒருத்தர் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஐடி ப்ரூஃபோட நான் எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். என்னை ஏமாத்தினவங்களையும் கூடிய சீக்கிரம் ஃபோட்டோஸு ப்ளஸ் வந்து வீடியோ ப்ளஸ் வந்து ஆடியோட சென்ட் பண்ணிடுவேன். அந்த ட்ராவல்ஸு வித் வந்து அந்த ஏஜென்ட் பேர், சரிங்களா? அதனால் பார்த்து கண்டிப்பாக வந்து இவரை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் வந்து தம்மாமு, ஜித்தா, மதினா, அபகா இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக இவரை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் தெரிவிக்க வேண்டிய நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃபார் சப்போர்ட். நன்றி. தேங்க்யூ.